இப்போல்லாம் நம்ம எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே ஓடிட்டுருக்குறோம் இல்லைங்களா? நமக்குன்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்த நம்ம சூஸ் பண்ணி போய் இருந்தோம்னா மனசுக்கு எவ்வளோ இதமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு ஸ்காட்லாண்டில் இந்த ஒரு காட்டேஜ் புக் பண்ணினோம். ஒரு நடு காட்டுக்குள்ளே இருக்குங்க. ஆள் நடமாட்டமே இல்லை. சுற்றிலும் வேறு எந்த வீடுமே இல்லை. ஹவுஸ் ஓனர் மட்டும்தான் இங்கே கீழே குடியிருக்காங்க. ஆடு மாடு எல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க அவங்களே. இந்த ஃபுல்லும் சுற்று வட்டாரத்தில் ஒரு ஒரு 2 கிலோமீட்டருக்கு எந்த வீடுமே அக்கம் பக்கத்தில் கிடையாது பாருங்கள். அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. வெறும் இந்த பேர்ட்ஸ் கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. இந்த காட்டேஜில் நாங்கள் ஒரு 4-5 நாள் தங்கியிருந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. இது லிவிங் ரூம். நமக்கு அங்கே என்னென்ன வேணுமோ எல்லாமே அந்த வீட்டில் எல்லா தேவைகளுமே இருந்துச்சுங்க. ஈவன் எல்லா பாத்திரங்களும் அங்கேயே இருந்துச்சு. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டில் நம்ம இருந்தோம்னா என்னென்ன சாமானம் இருக்குமோ எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லா ஃபர்னிச்சர் இன்க்ளூடிங்காக இருந்துச்சு. பாருங்கள், அந்த யுட்டென்சில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பிளேட்ஸு, அங்கே குக்கரு, ரைஸ் குக்கர் எல்லாமே வச்சுருந்தாங்க. டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. நம்ம எதுக்குமே வெளியில் போக வேண்டியது அவசியமே இல்லைங்க. நாங்கள் வரும்போதே வந்துட்டு பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் பாருங்கள், டீ காஃபி எல்லாம் இங்கேயே நம்ம இங்கேயே சமைச்சிக்கலாம். டீ காஃபி எல்லாம் போட்டுக்கலாம். எல்லா வசதியும் இருக்குங்க. நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சனுங்க. கிச்சனில் நமக்கு எல்லா வசதியுமே இருக்குது. நமக்கு இப்போ வீட்டில் நமக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருந்துச்சாங்க. நாங்களே அங்கே அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கேயே வச்சு சமைச்சு சாப்பிட்டோங்க நாங்கள். ரொம்ப நல்லா வசதியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு ஒரு காட்டேஜில் தங்கின ஃபீலிங்கே இல்லை. என்னன்னா நம்ம வீட்டில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோமோ எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. அதனால் எங்களுக்கு சமையலுக்கும் கூட வந்துட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால நாங்களே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தோங்க. பாருங்கள், பால், ஜூஸு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி வச்சு. இதுதாங்க பெட்ரூமு. நல்லா தாராளமாக இருந்துச்சு. 2 பேரும் தாராளமாக படுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. எங்கள் கூட எங்கள் பையனும் வந்திருந்தான். அவனுக்கு இடம் பத்தலைன்றனால ஹாலில் சோஃபா கம் பெட் இருந்துச்சு, அதில் படுத்துக்கிட்டான். இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த கபோர்டில் குட்டி கபோர்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே பில்லோ, எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்டு அது இது எல்லாமே வச்சுருந்தாங்க. குழந்தைங்களோட வந்து தங்குறவங்களுக்கு இங்கே இந்த ட்ராவரில் கலர் பென்சில், அந்த ட்ராயிங் புக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே ஈவன் பெரியவங்க விளையாடுறதுக்கு கூட கேரம் போர்டு, இந்த செஸ் போர்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு போரே அடிக்காது. நமக்கு எக்ஸ்ட்ரா டவல், பில்லோ கேஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இந்த வீட்டில் இருந்துச்சு. இதுதான் அட்டாச்சு பாத்ரூம். நல்ல பெரிய சைஸாகவே இருந்துச்சு. நம்ம ஷாம்பு, சோப்பு எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே அங்கேயே வச்சுருந்தாங்க அவங்க. நமக்கு தேவையான டவல், ஷாம்பு, பாடி வாஷ் எல்லாமே அங்கேயே வச்சுருந்தாங்க. ஷவர் ரூமில் நமக்கு எப்போவுமே 24 மணி நேரம் சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே பிஸியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமைதியான வீட்டில் நம்ம வந்து இருக்கணும் போது அவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. வெறும் பேர்ட்ஸ் கத்துற சத்தங்க மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் காடு இருந்தனால. இந்த இடத்துக்கு வரணுன்னா எந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாதுங்க. நம்ம ஓன் கார் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்ரு தள்ளி இருந்துச்சு இந்த இடம். அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. இதுதான் நம்ம வந்த காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அமைதியான இடத்துல வந்து இருக்கலாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல இருந்தால் போர் அடிச்சு போயிருங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இங்கே ஒரு 2 டேஸ் தங்கியிருந்தோங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட எந்த வீடுமே கிடையாது, எந்த ஒரு கடைங்களும் கிடையாதுங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருந்தோங்க. காட்டுக்குள்ளே ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு, வெறும் பறவைகள் சத்தத்தோடு. இந்த காட்டேஜ் எப்படி இருக்குங்க?